ஸ்ரீ தேவி பாகவதம் 192 பகுதி. நாரதர் கேள்வியும் முதல் மனுவின் வேண்டுகோளும். லோகமாதாவான தேவி ஒவ்வொரு மன்வந்திரங்களிலும் எவ்வாறு வழிபடப்படுகிறாள் என்று மன்னன் ஜனமேஜயன் வியாசமா முனிவரை பணிந்து கேட்க, மன்னா, ஒரு முறை நாரத மாமுனிவர் உலகை வலம் வரும்போது மகாவிஷ்ணுவின் ஆசிரமத்திற்கு சென்று அவரை வணங்கி ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம், தேவதேவா, இந்த உலகத்தின் தோற்றத்திற்கு ஆதி மூலம் எது? இது எப்படி உண்டானது? எவ்வாறு நிலைத்திருக்கிறது? பிரளய காலத்தில் இவை யாவும் எங்கே போகின்றன? மாயை எவ்வாறு அழியும் என்று கேட்டார். நாரத மாமுனிவரே, உலகின் ஆதி மூலம் தேவியாகும். அவளே முத்தொழில்களையும் செய்கிறாள். ஸ்வாயம்புவ மனு என்பவன் முதலாவது புகழுடைய மனுவாகவும் மிக்க பலன் கொண்டவனாகவும் இருந்தான். அவனது தந்தையான பிரம்மதேவர் அவனை அழைத்து, மகனே, நீ தேவியை ஆராதனை செய்து உலகை படைக்க வேண்டும் என்று கூற, அவன் மெய்யன்போடு தேவியை வணங்கினான். அதனால் மகிழ்ந்த தேவி அவன் முன் தோன்றினாள். அவளை கண்டு மகிழ்ந்த ஸ்வாயம்புவ மனு, தேவி தமது ஆணையினால் நான் மக்களை படைக்க வேண்டும் என்று கேட்டான். தேவி அதற்கு அருளிவிட்டு மறைந்தாள். அவள் மறைந்ததும் ஸ்வாயம்புவ மனு தனது தந்தையான பிரம்மதேவரிடம் சென்று அதனை கூறிவிட்டு, தந்தையே, நான் படைப்பு தொழிலை மேற்கொள்ள ஏற்ற ஒரு இடத்தை கூறுங்கள் என்று கேட்டான். பிரம்மதேவர் அதை கேட்டுவிட்டு யோசித்தார். உலகம் முழுவதும் நீர்மயமாக இருக்கும் போது எவ்வாறு ஓர் இடத்தை கூறுவது என்று புரியாத ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானித்தார். 192 பகுதி நிறைவடைந்தது.